சென்னை குரோம்பேட்ல விநாயகம் அப்படின்னு ஒரு வக்கீல் இருக்காரு. அவரோட மனைவி பேரு லக்ஷ்மி. அவங்க 2 பேரும் 6 வருடங்களா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ராம் அப்படின்னு ஒரு மகன் இருக்கான். விநாயகம் ஒரு நேர்மையான தேவைக்கு அதிகமா எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனா அவங்க மனைவி அளவுக்கு அதிகமா செலவு செஞ்சு ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறவங்க. இவங்க மகன் அம்மா நிறைய செலவு பண்றதால அம்மா செல்லமாவே இருக்கான். அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அப்பாக்கு தெரியாம காசு தருவாங்க. அதனாலேயே ராம்க்கு அப்பாவோட நேர்மையை விட அம்மாவோட ஆடம்பரம் தான் பிடிச்சிருந்தது. இதெல்லாம் தெரிஞ்ச விநாயகம் தன்னோட மகனை நிறைய கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ராம்க்கு அவங்க அம்மா ஆதரவு இருந்ததாலையும் ஒரே மகன்ற பாசம் இருந்ததாலையும் அவரால் எதுவும் பண்ண முடியல. ஆனா தனிமையில நிறைய தடவை தன்னோட மகன் எதிர்காலம் என்னாகுமோ நினைச்சு நிறைய வருத்தப்பட்டு இருக்காரு. தன்னோட மனைவி கிட்டையும் இத பத்தி பேசுறாரு. ஆனா அவங்க மனைவி சின்ன பையங்க, அவன் நமக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன் தான், அவன் சந்தோஷத்தை தடுக்காதீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாங்க. இதனாலேயே 2 பேருக்கும் நிறைய சண்டை வர ஆரம்பிச்சது. இறுதியா அவங்க இனிமையான காதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ஆமாங்க, அவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. விநாயகம் தனிமையில வாழ்ந்தாலும் மன நிம்மதியோட அவர் வக்கீல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாரு. அவர் பேரு ரகு. ரகு தான் விநாயகத்தோட தனிமையான வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு துணை. ஒரு நாள் ரகுக்கு ஒரு கேஸ் வருது. ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ரகு யோசிச்சான், விநாயகம் இந்த மாதிரியான கேஸ்லாம் எடுக்க மாட்டாரு. ஆனா இந்த கேஸை எடுத்தா நிறைய பணம் கிடைக்கும். பணம் அவன் கண்ணை மறைச்சது. நீதி நேர்மையை மறந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு விநாயகத்துக்கிட்ட பொய் சொல்லி இந்த கேஸை எடுக்க வச்சு அந்த ரவுடியை காப்பாத்திட்டான். இதுக்கு சன்மானமா ரகுக்கு நிறைய பணம் கிடைச்சது. இந்த விஷயம் விநாயகத்துக்கு தெரிய வருது. அவரும் ரகுவை கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுத்தாரு. உன்னை அசிஸ்டன்ட் மாதிரி பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு நீ இவ்வளவு பணத்தாசை பிடிச்சவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. என் கையாலேயே ஒரு ரவுடிக்கு விடுதலை வாங்கி தர வச்சுட்டு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த ஆபீஸ் பக்கமும் வராது அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பேசி ரகுவை வெளியே அனுப்பிட்டாரு. ரகுவும் எதுவும் பேச முடியாம அமைதியா வெளியே வந்துட்டாரு. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே தன்னை ஏமாத்துறாங்கன்னு யோசிச்சு விநாயகம் மனசு உடைஞ்சு போறாரு. காதல் மனைவி போயிட்டா. தன்னோட ஒரே மகனும் தன்னை பார்க்க வர்றதில்ல. ஃப்ரெண்டு மாதிரி இருந்த அசிஸ்டண்டும் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான். எதுக்காக இந்த வாழ்க்கை? யாருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? இந்த மாதிரி பல எண்ணங்கள் விநாயகத்தோட மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நைட் அவரால் தூங்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தூங்கினாரு. மறுநாள் காலையில விநாயகத்தோட வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்குது. போலீஸ் அதிகாரிங்க எல்லாரும் அவரோட வீட்டை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா, வக்கீல் விநாயகம் இறந்துட்டாரு. அவருக்கு என்ன ஆகி இருக்கும்? இது தற்கொலையா இல்ல கொலையா? இது கொலைதான். அவரோட வயித்துல யாரோ கத்தியில குத்தி அவரை கொன்னு இருக்காங்க. அவர் சடலம் இருந்த ரூம் செவுத்துல அவரோட ரத்தம் படிஞ்ச கையால ஏதோ எழுத முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவரால் முழுசா எழுத முடியாம V.ன்னு மட்டும் எழுதிட்டு அவர் உயிரை விட்டுட்டாரு. இது போலீஸ்க்கு ரொம்பவும் சவாலான கேஸா இருந்துச்சு. ஏன்னா கொலை நடந்த இடத்துல போலீஸ்க்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. சோ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சந்தேகத்துல இருக்கிறது 3 பேரு தான். விநாயகத்தோட மனைவி, ஏன்னா அவங்க விவாகரத்து அப்புறம் லக்ஷ்மி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததாகவும் விநாயகம் அவங்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யலனும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதனால விநாயகத்தோட மனைவியே ஏன் அவரை கொண்டிருக்க கூடாது அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அடுத்ததா விநாயகத்தோட அசிஸ்டன்ட் ரகு. விநாயகத்தோட அசிஸ்டன்ட் ரகுவும் அவரை ரிலீஸ் பண்ண அந்த ரவுடி மேலையும் போலீஸோட சந்தேகம் திரும்புது. ஏன்னா ரகுவை விநாயகம் திட்டி வெளியே அனுப்பிட்டாரு. அதனால ரகுவும் அந்த ரவுடியும் சேர்ந்துக்கிட்டு விநாயகத்தை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. விநாயக மனைவி லக்ஷ்மி, அவங்க மகன் ராம், அசிஸ்டன்ட் ரகு. ஆனா போலீஸ்க்கு அதுலயும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. கடைசியா எல்லார்கிட்டையும் சைன் வாங்கிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. இதற்கிடையில விநாயகத்தோட இறுதி மரியாதை நல்லபடியா முடிஞ்சது. அப்பதான் அசிஸ்டன்ட் ரகு ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அதாவது விநாயகம் உயிரோட இருக்கும்போது ஒரு உயில் எழுதியிருக்காரு. அது என்னன்னா, தன்னோட இறப்புக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கள் எல்லாமே அவர் ஒரே மகன் ராம்க்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இதை கேட்டதும் லக்ஷ்மியும் ராமும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவுறாங்க. அதுக்கப்புறம் விநாயகத்தோட சொத்துக்களை ராம்க்கு மாற்றி எழுதுற வேலைகள் எல்லாம் தீவிரமாக நடக்குது. ஆனால் ராம்க்கு இதில் உடன்பாடே இல்லை. அப்பா போனதுக்கு அப்புறம் சொத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். கூட இருந்த எல்லாருமே அவனை சமாதானப்படுத்தி, இது உங்க அப்பாவோட ஆசை, மறுக்காம இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்றாங்க. சொத்து ரிஜிஸ்டர் பண்ற அன்னைக்கு போலீஸும் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல வராங்க. எல்லாரும் சைன் போட்டதுக்கு அப்புறம் ராம் சைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு போலீஸ்க்கு சந்தேகம் வந்து
ராம அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வேற ஒரு எம்டி பேப்பர் கொடுத்து அதில் சைன் பண்ண சொல்றாங்க. அதை பார்த்த உடனே போலீஸ் ராம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. லக்ஷ்மி என்ன ஆச்சுன்னு, ஏன் என் மகனை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட போலீஸ் எதுவுமே சொல்லாம எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப்பில் அவனை ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராம்க்கும் ஒன்றுமே புரியலை. என்ன சார், எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்த ராம்க்கும் எந்த பதிலும் கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் ராம உட்கார வச்சு பேசுகிறாங்க. எப்படிடா உன்னோட அப்பாவை நீயே கொண்டுட்டு இவ்வளோ நாளாக இப்படி நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு போலீஸ் கேட்டதும் ஒரு செகண்ட் ராம் தடுமாறினாலும், என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஏன் எங்கள் அப்பாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மரணத்தில் எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் அவர் கையால் எழுதின வி டாட் மட்டும்தான். நீ விசாரணைக்கு வந்தப்ப சைன் பண்ணும்போது உன் பேருக்கு பின்னாடி தான் இனிஷியல் போட்ட. ஆனால் இன்னைக்கு ரிஜிஸ்டரில் உன் பேருக்கு முன்னால் இனிஷியல் போட்ட. ஒரு மனுஷன் ஒரு தடவை சைன் போட பழகினா அதை மாற்றிக்க மாட்டான். அதோட ஸ்டைல் வேணும்னா மாறுமே தவிர அந்த மாடல் மாறாது. ஆனால் நீ மாற்றி மாற்றி சைன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராம், இதில் என்ன சார் இருக்குது? ஒரு சில பேர் ஆட்டோகிராஃப்க்கு ஒரு சைனும் அஃபிஷியலாக ஒரு சைனும் போடுவாங்க. இதை மட்டும் வச்சு நான் தான் தப்பு பண்ணேன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் உன்னோட இனிஷியல் ஸ்டைல் அவர் எழுதின ஸ்டைலோட ஒத்து போகுது. அது எப்படி? போதும் ராம், ஸ்மார்ட்டாக யோசிக்கிறத நினச்சிக்கிட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணாத. நாங்கள் எங்கள் ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பித்தா நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொன்னதும் ராம்க்கு கொஞ்சம் பயம் வருது. ராம் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். லக்ஷ்மி அவங்க விவாகரத்து டைமில் நிறைய பொய் சொல்லி விநாயகம் கிட்ட இருந்து அதிக அளவில் ஜீவானம்சம் வாங்க நினச்சாங்க. ஆனால் இவங்க கிட்ட பணம் கொடுத்தா அது நல்ல வழியில் பயன்படுத்த மாட்டாங்கன்னு விநாயகம் அவர் ஃப்ரெண்டை வச்சு வாதாடி லக்ஷ்மி சொன்ன பொய்யான விஷயங்களை நிரூபிக்கிறாரு. ஃபைனலாக கோர்ட்ல இருந்து விநாயகம் லக்ஷ்மிக்கு விவாகரத்து கொடுத்தாங்க. அதோட விநாயகம் அவர் மனைவிக்கு எந்தவித ஜீவானம்சமும் கொடுக்க வேணாம்னு கோர்ட் உத்தரவு போட்டு, இதனால அவங்க அம்மாவால ராம் கேட்குற அமௌண்ட்டை கொடுக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணமான விநாயகம் மேல ராம்க்கு கோபமும் வெறுப்பும் வருது. ஒரு நாள் விநாயகம் எழுதி வச்ச உயில் பத்தின விஷயம் ராம்க்கு தெரிய வருது. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தனக்கு சொத்து கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ராம் அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத மாதிரி அவரை கொண்டுட்டான். ஆனா அவர் இப்படி ஒரு தடயத்தை உருவாக்கிட்டு போவார்னு ராம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். ராம் வாக்குமூலத்தை ஆதாரமா எடுத்துக்கிட்டு போலீஸ் அந்த கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. ராம்க்கு ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வருது. ராம் கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது அவன் அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா அவன்கிட்ட, என் வளர்ப்பு தப்பா ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ராம போலீஸ் ஜீப்ல ஏற்றி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு குட்டி கதை தான் உதாரணம். முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசுவோம், உண்மையா இருப்போம். தேங்க்யூ.